திரையரங்கே அதிர போகுதுன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அப்படி என்னதாங்க நடக்க போகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அஜித் குமாரோடைய நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் குட் பேட் ஓகிலி திரைப்படம் வந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெளியாக இருக்கிற நிலையில் வந்து தற்போதைக்கு பிரம்மாண்டமான ஒரு திரையரங்கில் வந்து பேனர்கள் வெட்டுறதும், அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமான புக்கிங்குமே வந்து ஒரு பக்கம் வந்து போய் கொண்டு தாங்க இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். அதிக எதிர்பார்ப்பில் வெளியாகக்கூடிய குட் பேட் ஓகிலி திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க. அதாவது இந்த திரைப்படத்தோடைய ட்ரெய்லர் மற்றும் ட்ரீசர் வெளியாக இருந்துங்க நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கப்பட்டிருங்க. ரீசெண்டாக வந்து நைட் டைமில் வந்து 9 மணிக்கு இந்த திரைப்படத்தோட ட்ரீசர் வெளியிட்டிருந்தாங்க. ஒரு அல்டிமேட் லெவலில் அந்த படத்தோட ட்ரீசர் வந்து 40 மில்லியனை வந்து கடந்து கொண்டு செல்லுதுங்க. அவ்வளோ ரீதியில் வந்து அருமையாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. முன்னதாக வந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் வந்து மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து எஸ்.ஏ. சூர்யா விஷாலோட நடிப்பில் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அந்த திரைப்படம் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனைத் தொடர்ந்து அஜித் குமார் திரிசா கிருஷ்ணனுடைய முன்னணி நடிப்பிலையும் அர்ஜுன் தாஸ், சுனில், ஜாக்கி சராப், சுயாசி சிண்டே, இன்னு ஆனந்த், பிரியா பிரகாஷ் வாரியர், பிரபு, பிரசன்னா, யோகி பாபு, ரகுராம், ரெடின் கிங்ஸ்லி, ராகுல் தேவ், உஷா உதுப் மற்றும் சைன் டாம் சாக்கோ இவங்களோட நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 19 நிமிடம் அந்த திரைப்படத்தை வந்து டூரேஷன் கொடுத்துருக்காங்க. 2.25 மணி நேரம் தான் இந்த திரைப்படத்தோட இது. சலசலன்னு வந்து பெருசாக வந்து இழுக்காமல் அந்த திரைப்படம் வந்து சுருக்கியே எடுத்திருக்காங்க. அதனால வந்து திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவலாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகங்க. கிட்டத்தட்ட 200 முதல் 250 கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வந்து தல ரசிகர்களுக்கு வந்து ஒரு தரிசனமாக தான் இருக்க போகுதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஜி.வி. பிரகாஷ் குமார் தாங்க. அவருடைய மியூசிக் டைரக்டரில் தான் முன்னதாக வந்து மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து வந்துன்னு உங்கள் எல்லாருமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஜி.வி. பிரகாஷ் வந்து எக்கச்சக்கமான திரைப்படத்தை வந்து நடித்து கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான திரைப்படத்தை வந்து அவருடைய மியூசிக்குமே வந்து கைவசம் வச்சிருக்காருங்க. அவ்வளோ ரீதியில் வந்து அவருடைய மியூசிக் வந்து பேசப்படுதுங்க தற்போதைக்கு வரைக்குமே வந்து. முன்னதாக வந்து அஜித்தோட நடிப்பில் வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து மகிழ் திரும்பியோட இயக்கத்தில் வந்து வெளியாடுங்க. அதிக எதிர்பார்ப்பில் வெளியாகக்கூடிய அந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து வரவேற்பு கிடைக்கப்படுறதாங்க நம்ம சொல்லி ஆகணும். அது வந்து அந்த படத்தோடைய ட்ரெய்லராக இருக்கட்டும், அந்த திரைப்படமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரு ஃபெயிலியர் ரீதியில் தாங்க அமைஞ்சு. அந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லாஸ் தாங்க. லைக்கா நிறுவனத்துக்கு வந்து ஒரு பேரிழப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய படமாக அந்த திரைப்படம் வந்து அமைஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு அஜித் குமாரோட நடிப்பில் வந்து குட் பேட் ஓகிலி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையுமா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்த்ததாங்க தெரியும். இந்த திரைப்படத்தை வந்து ஃபஸ்ட் ஷோ பார்த்தவங்க எல்லாம் வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு. அதாவது இந்த திரைப்படத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து திரையரங்கில் டைரெக்டாக செஞ்சு பார்க்குற மாதிரி படக்குழு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அஜித் குமாரோடைய குட் பேட் ஓகிலி திரைப்படத்துக்கு வந்து எதிர்பார்த்துருக்கீங்கன்னா கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தற்போதைக்கு கார் ரேஸில் வந்து மும்புறமாக வந்து ஒரு பக்கம் வந்து பயிற்சி மேற்கொண்டு வராருங்க. செப்டம்பர் அக்டோபர் மந்த் வரைக்கும் வந்து எந்த திரைப்படத்தில் வந்து புக் ஆக போகிறதில்ல, நான் ஃபுல் டைம் வந்து கார் ரேஸில் தான் பகிர்ந்துக்குள்ளதாக இருப்பதாக சொல்லியிருக்காரு. தற்போதைக்கும் 2 கார் ரேஸில் வந்து அவர் வந்து 3rd ப்ரைஸ் எடுத்துருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க.